என்னடா உன் எக்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு போல. ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதிகம் இப்படி முழிக்கிற? ஏய், ம் இங்க பாத்தியா, இவருக்கு ஒரு முன்னாள் காதலிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்படியா? என்ன அனுப்பிச்சிக்கிறா? என்ன அனுப்பிச்சிருக்க போறா? கல்யாணத்துக்கு வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பா. லூசு மாதிரி பேசாதடா காவாயா. அவளோட முதல் குழந்தை பிறந்த நாளைக்கு வர சொல்லி கூப்பிட்டுருப்பா. இதுல வேற ஒரு வேலைக்கு போக போறாரா? காமெடி பீஸ். எதுக்கு இப்படி இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிற டைம் இன்னத்துக்கு அவளுக்கு மெசேஜே பண்ணிருக்கலாம். சரி, மறுபடியும் யோசிக்காம அந்த ரிமோட் எடுத்து டிவியை போடு. எவனா செத்த நியூஸை கேட்போம். மங்களகரமா இருக்கும். சற்று முன் கிடைத்த செய்தி. தினேஷுக்கு அவர் தன் முன்னாள் காதலியிலிருந்து மெசேஜ் வந்ததாக தகவல். ஆனால் எந்த முடிவும் எடுக்காமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். இவர் செய்யும் இந்த செயல் தவறா இல்லையா என மக்கள் கருத்து. தலைவா, அவன் சரியான தூய்மையா இருக்கான். அவனுக்குலாம் என்ன தெரியும் எக்ஸோட அருமை? கேட்டா வேலைக்கு போக போறேன், சம்பாதிச்சு கொடுக்க போறேன், அப்பா அம்மா பார்த்துக்க போறேன், அக்காவுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு இருக்கிறான். இவன்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் பேச பேச்சா இதெல்லாம்? மச்சான், கீழே கொடியில பாறேன் எவ்வளோ பெரிய நைட்டி. சத்தியமா அது செம்ம ஆன்ட்டி. ஏய் இலை வருத்தவனே, அது என் பொண்டாட்டிதுடா. எது? என்ன தினேஷ், உன் எக்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துதாமே. இங்க பாரு தினேஷ், இந்த மாதிரி வாய்ப்புலாம் யாருக்கும் கிடைக்காது. நம்மள வேணாம்னு சொல்லிட்டு போறவங்க திருப்பி நம்ம தான் வேணும்னு வந்தா அவங்கள ஏத்துக்கணும். அதுதான் நீ அவங்க மேல வச்சுக்கிற உண்மையான பாசம். வரட்டா? கரெக்டு தான். 5 அறிவு இருக்கிற மனுஷன் உனக்கு புரியுது, 6 அறிவு இருக்கிற அந்த நாய்க்கு புரியலையே. ஏய் தம்பி, என்னப்பா தினேஷ், ஆளையே பார்க்க முடியல. உன் எக்ஸ் உனக்கு மெசேஜ் பண்ணிச்சாமே. இங்க பாருப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உங்க அப்பா நம்ம மாதிரி வாழ்க்கையில உருப்புற வழியை பாரு. வேலை வெட்டிக்குன்னு போய் நாசமா போயிடாது, புரியுதா? குடும்பத்தை நடத்துற நிற்கிறாரா தம்பி? வட்டா டுர். யோ கோவிந்தசாமி, எப்போ அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணலான்னு இருக்க? நீ மறுபடியும் லவ் பண்ணி நாசமா போகிறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குடா. நீ நடுத்தரில் நின்று அம்மனமா ஓடுறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குடா. டே கோவிந்தே, அந்த பொண்ணுக்கு நீ மெசேஜ் பண்ணுற வரையும் வண்டி என்கிட்ட தான் இருக்கும். வரட்டா? டே தம்பி, எக்ஸுக்கு மெசேஜ் பண்ண மனசு இல்லாத உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு? யவா, மெசேஜை பார்த்த இந்த 5 நிமிஷத்துல இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் லவ் பண்ணா ஷபா நம்மளால முடியாதா சாமி? வேலைக்கே போய் குடும்பத்தை காப்பா.